الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب الغضب إذا انتهكت حرمات الشرع والانتصار لدين الله تعالى. وقال تعالى: ومن يعظم حرمات الله فهو خير له عند ربه. ونبي مسعود عقبة بن عمرو البدري رضي الله عنه قال: جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال: إني لأتأخر عن صلاة الصبح من أجل فلان مما يطيل بنا، فما رأيت النبي صلى الله عليه وسلم غضب في موعظة قط أشد مما غضب يومئذ، فقال: يا أيها الناس إن منكم منفرين، فأيكم أما الناس فليتجوز فإن من ورائه الكبير والصغير وذا الحاجة. متفق عليه. பிணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 77ஆம் பாடம். மார்க்கத்தின் கண்ணியம் தகர்க்கப்படும் போது கோபம் கொள்ளுதல், பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உதவி புரிதல். முதல் வசனம் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 30வது வசனம். வமை யுஅத்திம் ஷஆயிரல்லாஹி ஃபஹுவ கைருல்லஹ் இன்த ரப்பிஹ். அல்லாஹ் கூறுகிறான், இதுவே அல்லாஹ்வின் கட்டளை. அல்லாஹ் புனிதமாக்கியவற்றை கண்ணியப்படுத்துவோருக்கு அது இறைவனிடம் அவருக்கு சிறந்தது. அல்லாஹு தஆலா பொதுவாக மனிதன் கோபம் கொள்ளும் பொழுது இரண்டு விதமாக அவனுக்கு கோபம் ஏற்படும். ஒன்று, தன்னுடைய விஷயத்தில் யாராவது தனக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுதோ நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுதும் கோபம் கொள்வான். அதனால் அவன் சில முடிவை எடுப்பான். அப்போ இங்கு மார்க்க நமக்கு இப்படிப்பட்ட தனக்காக ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்போ அல்லது தன்னுடைய விஷயத்துல ஒருவர் நமக்கு சிரமத்தை படுத்தும் பொழுது அங்கு நமக்கு மார்க்கம் என்ன செய்கின்றது? நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், கோபம் நீங்கள் கொள்ள வேண்டாம் என்று. கொள்ள வேண்டும் என்றால் கோபத்தினால் வரக்கூடிய விளைவுகள், ரியாக்ஷன் நீங்க செய்ய வேண்டாம். அதனால்தான் இதற்கு முன்னால் தலைப்பிலும் நாம் பார்த்தோம், பொறுமையுடன் இருப்பதும் சகிப்புத்தன்மையுடன் இருப்பது என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. அந்த சஹாபிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்யும் பொழுது ஒரே வார்த்தையை தான் கூறுகின்றார்கள், லா தகுதர், கோபம் கொள்ளாதீர்கள். ஃபரத்தத மிராரன், ஒன்றுக்கு அதிகமான நேரத்தில் கேட்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதரே வேற ஏதாவது வசியத் செய்கின்றீர்களா, எனக்கு ஏதாவது வேற உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது கோபம் கொள்ளாதீர்கள் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இது ஒரு முதல் விஷயம். இரண்டாவது விதமான கோபம் பார்க்கும் பொழுது மார்க்கத்திற்காக ஏற்படக்கூடிய கோபம். ஒருவன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையோ அல்லது அல்லாஹ் புனிதப்படுத்திய விஷயங்களை தகர்க்கும் பொழுது அல்லது அதை விமர்சனம் செய்யும் பொழுது அல்லது அதை கேலி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அதை தகர்க்கும் பொழுது மனிதன் அதை பார்த்து அவன் பொருத்தி கொள்ள மாட்டான், கோபம் அடைவான், அவனுக்கு ரோஷம் ஏற்படும். இங்கே கோபம் என்று சொல்லும் பொழுது ரோஷம். இந்த ரோஷம் வர வேண்டும். ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹுடைய மார்க்க விஷயத்தில் யாராவது வரம்பு மீறும் பொழுதோ அல்லது அந்த அல்லாஹ் புனிதப்படுத்த விஷயங்களை அவன் சீர்குலைக்கும் பொழுது கோபமும் ரோஷம் வருவது என்பது ஒரு முஃமினுக்கு இது வரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, அல்லாஹ் புனிதமாக்கியவற்றை கண்ணியப்படுத்துவோருக்கு அது இறைவனிடம் அவருக்கு சிறந்தது. அல்லாஹு தஆலா சில ஹுருமாத்துகளை, சில விஷயங்களை தடை செய்திருக்கின்றான், சில விஷயங்களை அல்லாஹு தஆலா புனிதப்படுத்தியிருக்கின்றான், கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். அந்த விஷயங்களில் அது தகர்க்கப்படும் பொழுதோ அல்லது அது கண்ணிய குறைவாக நடத்தப்படும் பொழுதோ அங்கு ஒரு முஃமினுக்கு கோபம் வருவதும் ரோஷம் வருவது என்பது ஈமானுடைய ஒரு பங்காக இருக்கின்றது, ஒரு அளவாக இருக்கின்றது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தனக்கு ஏற்படுத்தக்கூடிய சிரமத்தை என்ன செய்வார்கள்? அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள், சபராக இருப்பார்கள். நாம் பார்த்தோம், தாயிஃபுடைய நிலையா இருக்கட்டும், உஹதுடைய போருடைய நிலையா இருக்கட்டும், மக்காவில் செய்த அட்டூழியங்கள், அந்த அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த சிரமத்தையும் பார்க்கும் பொழுது
அவர்கள் சபராக இருந்தார்கள், அதற்கு எந்த ஒரு பழியை வாங்கல். ஆனால் அதுவே அல்லாஹுடைய மார்க்க விஷயத்தில் யாராவது தவறான ஒரு விஷயம் அல்லது அந்த புனிதத்தை தகர்ப்பதற்காக முயற்சி செய்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் அடைவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய தண்டனை அங்கு நிர்ணயிப்பார்கள் என்று நாம் பார்ப்போம். அந்த தலைப்பில் தான் இங்கு நாம பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய விஷயம், அது அவனுடைய வேதமாக இருக்கட்டும், அவனுடைய தூதராக இருக்கட்டும், தூதர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், வானவர்களாக இருக்கட்டும், மற்ற நபிமார்களாக இருக்கட்டும், அதே போல் அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய விஷயங்கள் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது தகர்க்கப்படும் பொழுது அங்கு கோபம் கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது. அங்கு ரோஷம் கொள்வது என்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கு. அதனால்தான் ஹதீஸில் வரக்கூடிய, முஸ்லிம் மற்றும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் ஒரு சம்பவம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் என்ன செய்தார், வந்து எங்களுக்கு இந்த நபர் தொழுகையை மிக நீட்டி விடுகின்றனர் காரணத்தால் நான் காலை சுபு தொழுகையை பின்தங்கி விடுகிறேன். எங்களுடைய இமாமு தொழுகையை ரொம்ப நீட்டி தொழுகின்றார், அதனால எனக்கு எவ்வளவு சிரமம் என்றால் ஃபஜர் தொழுகை நான் என்ன செய்கிறேன், பின்தங்கி விடுகின்றேன், என்னால் வர முடியல என்று அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரணத்தை கூறினார், இந்த குற்றச்சாட்டு வைத்தார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அபி மஸ்ஊத் உக்பா பின் அம்ர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்று உரை நிகழ்த்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் கொண்டது போல் அறவே இதற்கு முன் கோபம் கொண்டு நான் பார்த்ததில்லை. அப்போது அவர்கள் தன் உரையில், மனிதர்களே, உங்களில் வெறுப்பை ஏற்படுத்துவோர் உள்ளனர், மக்களுக்கு தொழுகை நடத்துபவர் எவரேனும் உங்களில் இருந்தால் அவர் சுருக்கி தொழ வைக்கட்டும், ஏனெனில் அவருக்கு பின்னால் முதியவர், குழந்தை, பிற தேவைகள் உடையவர் என பலரும் உள்ளனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம். பாருங்க, ஒருவர் நீட்டி தொழுதது காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கோபம் கொண்டார். வந்து சொன்னவர் மீது கோபம் கொள்ளவில்லை, தொழ வைத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் என்ன தொழ வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள், அப்படி தொழ வைக்கும் பொழுது அதனால மக்களுக்கு மத்தியில, மக்களுடைய மனசுல அந்த தொழுகையுடைய வெறுப்பை நீங்க ஏற்படுத்தாதீர்கள். அல்லாஹு தஆலா புனிதப்படுத்தப்பட்ட இந்த தொழுகையா இருக்கட்டும், இந்த கடமைகளாக இருக்கட்டும், இதை நீங்கள் உங்கள் செயலால் நீங்கள் வெறுப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள், அதை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சுருக்கமாக தொழுங்கள். சரி, இப்போ என்ன அந்த சுருக்கமான அளவுகோல்? இதுதான் மிக முக்கியமானது. இந்த ஒரு ஹதீஸுடைய மேல் பாகத்தை எடுத்துக்கொண்டு இமாம் அவர் ஃபஜருடைய தொழுகையில ஹதீஸுகள் வரக்கூடிய சூறாவை ஓதும் பொழுது அவர் மீது விமர்சனம் வைக்கின்றார். என்ன, இந்த இமாம் சார் ரொம்ப நீட்டி தொழுகிறாங்க, அந்த பள்ளியில குலுல்லாவதும் குலோதுர்பில் முடிச்சிடுறாங்க, அதுவும் ஃபஜர்ல இவரு தான் நீட்டி தொழுறார். அப்போ என்ன அளவுகோல்? சுருக்கமாக தொழக்கூடிய அளவுகோல் என்ன? சுருக்கமாக தொழக்கூடிய அளவுகோல் எந்தெந்த தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த சூறாவை தொழுதார்களோ, எந்தெந்த சூறாவை ஓதினார்களோ, அதுதான் அளவுகோல், அதுதான் அளவு. அதற்கு மீறி அதைவிட வரம்பு மீறி செய்வதுதான் என்ன இங்கு தடுக்கப்பட்டது. இதனால் வெறுப்பு ஏற்படும், மக்கள் அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு இமாம் அவர்கள் சுன்னாவை பின்பற்றுகின்றார்கள் என்றால், எடுத்துக்காட்டாக ஜும்மாவுடைய தொழுகையிலே முதல் ரக்காயத்தில் சூரத்து சஜ்தாவும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்து தஹரும் ஓதுகின்றார் என்றால், அங்கே நீளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் வெறுத்தாலும் சரி, அதை விரும்பினாலும் சரி, சுன்னாவை பேணுவதுதான் அங்கு சரியானது. ஆனா அதுவே அந்த இடத்துல சூரத்துல் பக்ரா ஓதுறேன் என்று சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்துக் கொண்டு அப்படியே போகும்பொழுது அங்கு என்ன, அது தவறான விஷயம். அப்போ அளவுக்குள் என்ன அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்பிலிருந்து வந்த வழிமுறை, இந்தெந்த தொழுகைக்கு இந்தெந்த சூறாக்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அதைவிட அதிகமாக நாம தொழ வைக்க கூடாது. மாறாக அந்த அளவோ அல்லது அந்த குறைவாக நாம் செய்வது என்பது இது சுன்னாவாக இருக்கின்றது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இங்கு என்ன அர்த்தம் கிடையாது, சுருக்கமாக தொழ வேண்டும் என்றால் ஃபஜ்ருடைய தொழுகையிலும் மகரிப்புடைய தொழுகை எப்படி தொழுகின்றோமோ அப்படி தொழ வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்த
அந்த சுன்னாவுக்கு நீங்க அதிகமாக நீங்க செய்து விடாதீர்கள், அதற்கு அளவை மீறி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யும். அப்போ இங்கு குறிப்பாக நாம் இங்க பார்க்கக்கூடிய ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு ஒரு மனிதர் அந்த தொழுகையை இருக்கக்கூடிய நிலை ஒருவரால் ஏற்பட்டதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் கொண்டார்கள். எதுவரை என்றால் சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையிலும் சரி, சில நேரத்தில் ஜுமாவுடைய உரையில அவங்களுடைய கண்கள் சிவந்து விடும். அவர்களுடைய சப்தம் சுப்ஹானல்லாஹ் கர்ஜிக்கக்கூடிய மிகவும் உறக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவு முடியுமோ சில நேரத்துல சிறப்பான விஷயத்தை என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. சிறப்புக்குரிய அமல்களையும் என்ன செய்வாங்க, மக்களுக்கு சிரமம் ஏற்படுகின்றது என்பதற்காக விட்டு விடுவார்கள். அதில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய கட்டிடத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டினார்களோ அதே போல கட்டுவதற்காக விரும்பினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டினார்கள்? 2 கதவுகள், உள்ளே செல்வதற்காக ஒரு கதவு, வெளியே வருவதற்காக ஒரு கதவு. இப்படி 2 கதவுகளை கொண்டு கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை அதே போன்று நான் கட்ட வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் எங்கு மக்களுக்கு மத்தியில குழப்பங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற அந்த அச்சத்தில் அப்படியே எப்படி கட்டப்பட்டதோ அப்படியே நான் விட்டுவிட்டேன். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் இருக்கும் பொழுது நோன்பு பிடிப்பார்கள். ஆனால் சில சஹாபாக்களுக்கு சிரமம் ஏற்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், அந்த நோன்பையும் என்ன செய்வார்கள், அவர்கள் திறந்து விடுவார்கள். அஸ்ருடைய நேரத்தில் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், சஹாபாக்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்பட்டது. பயணத்துல குறிப்பாக அந்த ஃபரதான நோன்பை பிடித்து கொண்டு பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். பதருடைய போரை நாம் பார்த்தோம். பதருடைய போர் நோன்பை வைத்துக் கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே மற்ற மக்கான கைப்பற்றப்படும் பொழுது, மக்கான வெற்றி பெறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த நேரத்தில் அசருடைய நேரத்தில் சில சஹாபாக்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சார்கள், தன்னுடைய நோன்பை அவர்கள் அங்கு திறந்து விட்டார். எதற்காக? மக்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக. ஆக கண்ணியத்திற்குரியவர்களாக நடிகார்களே, இங்கு அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நமக்கு ரோஷம் வருவது ஈமானுடைய ஒரு பங்கு. இதனால் கோபம் கொள்வது என்பது, அது செய்வது என்பது மார்க்கம் நமக்கு கூறியிருக்கின்றது. நமக்கு தனிப்பட்ட ஒரு விஷயத்தினால் ஏற்படக்கூடிய கோபத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கு கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கு கோபத்துடைய விளைவுகளை ஏற்படுத்த கூடாது. ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் இந்த அல்லாஹு தஆலா புனிதப்படுத்திய அவனுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட விஷயங்களை நாம் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அவர்கள் அந்த புனிதத்தை தகர்க்கக்கூடியவர்களை பற்றி நாம ரோஷம் கொள்வதும், அதை என்ன முடிவு, எப்படி நாம் அதை மேற்கொள்ள வேண்டுமோ அதன் முறையாக நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அவனுடைய கண்ணியப்படுத்தப்பட்ட விஷயத்தை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.